வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிக்ஸ் டாப்பிக்கில் நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அடுத்த செட் ஆஃப் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த பிரிக்ஸ் விச் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் ஃபார் பேசிக் லைனிங் இன் ஃபர்னஸஸ் ஆர். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம இந்த பேசிக் லைனிங் ஃபர்னஸில் பேசிக் லைனிங்காக எந்த டைப் ஆஃப் பிரிக்ஸை இந்த 4 டைப்பில் எந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம இந்த ஃபர்னஸில் பேசிக் லைனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரிக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அது எது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் ரிஃப்ராக்டரி. ரிஃப்ராக்டரி பிரிக்கை என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஆசிட் ரிஃப்ராக்டரி, பேசிக் ரிஃப்ராக்டரி அண்டு நியூட்ரல் ரிஃப்ராக்டரி அப்படின்னு சொல்லி 3 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆசிட் ரிஃப்ராக்டரி அப்படின்றது ஆசிட் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த டைப் ஆஃப் பிரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேசிக் ரிஃப்ராக்டரி அப்படின்றது பேசிக்னானது ஆல்கலைன், அதாவது சால்ட் கண்டென்ட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதை தான் நம்ம பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நியூட்ரல் ரிஃப்ராக்டரின்னு இருக்குது. இந்த 3 தான் என்னன்னா இந்த ரிஃப்ராக்டரிஸோட 3 டைப்பு. அதில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு மேக்னசைட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. மேக்னசைட் பிரிக்ஸ் அப்படின்றது இது என்னென்னா ஒரு பேசிக் ரிஃப்ராக்டரி டைப் பிரிக்கோட ஒரு டைப் தான் இந்த மேக்னசைட் பிரிக்ஸு. இந்த பிரிக் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஃபயர் கிளேலேருந்து தான். ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் எல்லாமே இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம், நம்ம ஃபயர் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபயர் பிரிக்ஸ் எல்லாமே எதில் செய்கிறாங்க, ஃபயர் கிளேனால தான் செய்கிறாங்க. அப்போ இந்த டைப் ஆஃப் பிரிக் மேக்னசைட் பிரிக் ஒரு பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்கோட ஒரு டைப் தான். அந்த பிரிக்கை எப்படி செய்கிறாங்கன்னா ஃபயர் கிளேனால தான். அதில் மெக்னீஷியம் ஆக்சைடு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 85%, அயன் ஆக்சைடு 3 to 5% ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மேக்னசைட் பிரிக்ஸில். அதுக்கப்புறம் இந்த மேக்னசைட் பிரிக்ஸ் தான் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ஃபர்னஸில் பேசிக் லைனிங்காக இந்த மேக்னசைட் பிரிக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த பிரிக் இந்த மேக்னசைட் பிரிக் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா 1800 to 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குரோமைட் பிரிக். குரோமைட் பிரிக் இது பார்த்தோன்னா இந்த பிரிக் எதால் செஞ்சுருக்காங்கன்னா ஃபயர் கிளேனால தான் செஞ்சுருப்பாங்க. இதில் 50% குரோம் அயன் ஒரு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 30% அயன் ஆக்சைடும், 20% பக்சைட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிலிக்கா பிரிக்ஸ். சிலிக்கா பிரிக்ஸில் பார்த்தோம்னா இந்த பிரிக்கில் 95% சிலிக்கா கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இதில் மேனுஃபேக்சர் இந்த சிலிக்கா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன்லேருந்து இல்லைனா குவாட்சைட்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த சிலிக்கா அது 95% இருக்கும் இந்த சிலிக்கா பிரிக்ஸில். அதோட என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பைண்டிங் மெட்டீரியலான 2 to 3% வரைக்கும் ஆட் பண்ணிக்குவாங்க. இந்த சிலிக்கா பிரிக்ஸ் தான் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இது ஆசிட் லைனிங். ஃபர்னஸில் ஆசிட் லைனிங்க்கு இந்த சிலிக்கா பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல அங்கே இந்த சிலிக்கா பிரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால்ஸில் இந்த பேசிக் ஓப்பன் ஹெர்த்தோட வால்ஸில் ஆர்ச்சஸ்லாம் இந்த பேசிக் சிலிக்கா பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் ஃபர்னஸில், காப்பர் மெல்ட்டிங் ஃபர்னஸ்லாம் இந்த சிலிக்கா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணு பார்த்தோன்னா 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணோம். இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு. நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த பேசிக் லைனிங்கில் ஃபர்னஸில் பேசிக் லைனிங்கில் எந்த டைப் ஆஃப் பிரிக் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த பிரிக்குன்னு பார்த்தோன்னா மேக்னசைட் பிரிக். அப்போ ஆப்ஷன் சி மேக்னசைட் பிரிக் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பார்த்தோன்னா இப்போ மேட்ச் த ஃபாலோவிங். இந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா லிஸ்ட் 1ல் பிரிக்ஸோட காம்போசிஷனும், லிஸ்ட் 2ல் பார்த்தோன்னா அதோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அலுமினாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது பிளாஸ்டிசிட்டி நேச்சர் கொடுக்குறது தான் அலுமினாவோட ஃபங்க்ஷன். அப்போ பிளாஸ்டிசிட்டி, ரெக்கவரி ஃபார் மோல்டிங். அப்போ இது 2 பார்த்தோன்னா ஏ. அதுக்கப்புறம் சிலிக்காவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரிசர்வ் த ஃபார்ம் ஆஃப் பிரிக் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரிவென்ட் ஷ்ரிங்கேஜ். இதுதான் இந்த சிலிக்காவோட ஃபங்க்ஷன். இது பி. அதுக்கப்புறம் மெக்னீஷியாவோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா பிரிக்கு கலர் கொடுக்கறது மெக்னீஷியா, அது சி. லைம்ஸ்டோனோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இந்த சிலிக்கா பார்த்தோன்னா பர்னிங் அப்போ இந்த சிலிக்கா எதோட ரியாக்ட் ஆகுதுன்னா மற்ற பார்ட்டிகல்ஸோட ரியாக்ட் ஆகி ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்ல ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணுது. இது லைம்ஸ்டோன் பார்த்தோன்னா டி. அப்போ எது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஏ 2, பி 4, சி 1, டி 3. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸோட ஸ்டேஜஸ் 3 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஆர்டரில் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பார்த்தோன்னா வெதரிங், செகண்ட் மோல்டிங், தேர்ட் டெம்பரிங். அப்போ இந்த 3 மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸோட ஸ்டேஜஸ் இந்த 3மே எந்த ஆர்டரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆர்டர் அப்படின்றது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸோட ஸ்டேஜஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அன்சாயிலிங், டிக்கிங், வெதரிங், பிளெண்டிங்,
டெம்பரிங், மோல்டிங், ட்ரையிங், பர்னிங். ஸோ இதுதான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், பிரிக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராசஸோட ஸ்டேஜஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து என்ன கேட்டு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து வெதரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வெதரிங் வருமா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெதரிங். அப்போ வந்து முதல்ல வெதரிங் வந்து வருது, இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது வந்து அது மோல்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்டிங், அடுத்து வந்து டெம்பரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எது டெம்பரிங் வருமா மோல்டிங் வருமானு பார்த்தோன்னா டெம்பரிங் தான் அடுத்து வந்து வரும். டெம்பரிங் வந்து ரெண்டாவது, அதுக்கடுத்து தான் வந்து மோல்டிங் வந்து வரும் மூணாவது. ஸோ இதுதான் வந்து இந்த வெதரிங் ஃபஸ்ட்டு, செகண்ட் டெம்பரிங், தேர்ட் வந்து மோல்டிங். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். அப்போ வந்து இங்கே இது வரும், ஃபஸ்ட்டு வெதரிங், செகண்ட் வந்து டெம்பரிங், தேர்டு வந்து தான் மோல்டிங். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது வரும், 1 வரும், அதுக்கப்புறம் வந்து 3 வரும், அதுக்கப்புறம் 2 வந்து வரும். ஸோ அப்போ எது கரெக்ட் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 1, 3, 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபார் ஆர்னமெண்டல் ஒர்க் விச் டைப் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். ஸோ இந்த ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ்க்காகவே வந்து எந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பிரிக்னு 3 பிரிக் வந்து கொடுத்துருக்காங்க. சிலிக்கா பிரிக்ஸு, செகண்ட் வந்து சிலிக்கா லைம் பிரிக்ஸு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஆட்டோக்ளேவ்ஸ் மூலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிரிக்ஸ். ஸோ இந்த ஆர்னமெண்டல் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய 3 டைப் ஆஃப் பிரிக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பிரிக்ஸ். ஸோ அந்த ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ்க்காகவே வந்து எந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோன்னா சிலிக்கா லைம் பிரிக்ஸும் ஆட்டோக்ளேவ் பிரிக்ஸும் தான். அதாவது ஆட்டோக்ளேவ்லேருந்து அந்த ப்ராசஸ் மூலமாக வரக்கூடிய பிரிக்ஸு. ஸோ இந்த 2 பிரிக்ஸை தான் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஆர்னமெண்டல் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்னமெண்டல் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ரெண்டாவதும் மூணாவதும் சிலிக்கா லைம் பிரிக்கும் பிரிக்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஆட்டோக்ளேவ்ஸ். அப்போ 2 and 3 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 7 MN/m² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பொதுவாகவே வந்து பிரிக்ஸில் வந்து மினிமமாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 3.5 MPa வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஒய் ஆர் பிரிக்ஸ் சோக்டு இன் வாட்டர் பிஃபோர் யூஸிங் இந்த பிரிக் மேசன்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எதுக்காக வந்து பிரிக்ஸை இந்த பிரிக் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு முன்னாடி, ஸோ பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிக்ஸை வந்து எதுக்காக நம்ம வந்து வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிட்டு உள்ளே இமர்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிக் ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதனால் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ பிரிக்ஸ் வந்து பொதுவாகவே இந்த பிரிக்ஸ் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா ஏரில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, அதாவது அந்த ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கூட வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிரிக்குக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த பிரிக்கை நம்ம வந்து அதுக்கு மேலே மாட்ரு வச்சு தான் நம்ம வந்து பைண்டிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மாட்டரில் இப்போ பிரிக்கை நம்ம வந்து அது வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ண கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த பிரிக்கு மேலே மாட்டரை நம்ம வந்து பூசும் போது அப்போ என்ன ஆகுது, அந்த மாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் இந்த பிரிக் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து இந்த பிரிக் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த பிரிக்கை வந்து நம்ம இந்த பிரிக் ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, மாட்டர்லாம் போட்டு பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டரில் இமர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு காரணமே வந்து அதுதான். ஸோ வாட்டரை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி, அதாவது மாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதுதான் வந்து இந்த கொஷினுக்கு. ஸோ அப்போ இந்த கொஷினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, பிரிக் ஒர்க் பண்ணும்போது எதுக்காக பிரிக்கை வந்து நம்ம வாட்டரில் வந்து சோக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகனா ஃபார் ப்ரிவென்டிங் டிப்ளீஷன் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃப்ரம் வாட்டர். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அந்த ப்ரிவென்ஷனுக்காக தான் இந்த பிரிக்ஸை வந்து இந்த பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சோக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் ஆஸ் பர் IS 2180/1962 should not be less than. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த IS ஸ்டாண்டர்ட் படி இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹெவி டியூட்டி பிரிக் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த பர்ன்ட் கிளே, ஸோ நார்மலாக ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ன்ட் கிளேக்கு சிமிலராக தான் இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸும் வந்து இருக்கும். அதோட சைஸ் எல்லாம் வந்து சேமாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸுக்கு வந்து ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது வந்து கிராக்ஸு, ஃப்ளாஸு, இந்த லைமு இதெல்லாம் வந்து இல்லாமல், லைம் கண்டென்ட்லாம் வந்து ஃப்ரீ லைம்லாம் வந்து இல்லாமல் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த டைப் ஆஃப் பிரிக் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹெவி டியூட்டி பிரிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பர்ன்ட் பிரிக்ஸே, ஸோ அந்த பர்ன்ட் கிளே பிரிக்ஸ் ஆர்டினரியாக நம்ம பர்ன் பண்ணக்கூடிய அந்த பர்ன்ட் கிளே பிரிக்ஸ்க்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ மோர் தென் 40 N/mm² மேலே இருந்துச்சுன்னா
அந்த டைப் ஆஃப் பிரிக் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் சொன்னேன், பிரிட்ஜஸில், இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷனில், மல்டி ஸ்டோரி பில்டிங்லலாம் வந்து இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்னாலே அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 40 நியூட்டன் பெர் mm ஸ்கொயருக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், கிரேட்டர் தென்னாக வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஹெவி டியூட்டி பிரிக்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து எது இருக்குது, இதுதான் 440 kg per centimeter square. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in the process of brick manufacturing the pug mill is used in which of the following operation? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது இந்த பக் மில் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம், எந்த ஆப்ரேஷன் அப்போ வந்து இந்த பக் மில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டெம்பரிங் ஸ்டேஜஸில் தான். ஸோ டெம்பரிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு இந்த நீடிங் ஆப்ரேஷன், சப்பாத்தி மாவு வந்து எப்படி செய்வோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீடிங் ஆப்ரேஷன். அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டெம்பரிங். ஸோ அதுதான் வந்து டெம்பரிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டெம்பரிங் வந்து இந்த நீடிங் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஃபீட்டில் வச்சு காலில் வச்சு பண்ணி அந்த சாயிலுக்கு அந்த கிளேக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் பிளாஸ்டிசிட்டி நேச்சரும் வந்து கொண்டு வருது. ஸோ பொதுவாக இது வந்து நார்மலாக சின்ன லெவலில் இந்த மாதிரி நீடிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணி டெம்பரிங் வந்து கொடுக்குறோம். இல்லை இதே வந்து நல்ல பிரிக் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும், லார்ஜ் ஸ்கேல் லெவலில் வந்து பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து எது வந்து டெம்பரிங் ஆப்ரேஷன், அதாவது நீடிங் ஆப்ரேஷனுக்கு எது வந்து தேவைன்னு பார்த்தோம்னா இந்த பக் மில் வந்து தேவை. ஸோ அந்த பக் மில்லில் வச்சு இந்த டெம்பரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணோன்னா அந்த ஆப்ரேஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா பக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பக் மில்லில் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து அந்த கிளே வந்து டாப்பில், அந்த பக் மில்லோட டாப்பில் வந்து கிளே வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பக் மில் வந்து அந்த பக் மில்லில் அந்த கிளே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகி கீழே வந்து அப்படியே சைமல்டேனியஸாக வந்துக்கிட்டே வந்திருக்கும். ஸோ ஒரு பக்கம் மேலே ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே வெளியில் வந்து அடுத்த ஆப்ரேஷன் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து டெம்பரிங் ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த பிரிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பக் மில் வந்து எந்த ஆப்ரேஷனில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எந்த ஆப்ரேஷன் பார்த்தோன்னா டெம்பரிங் ப்ராசஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ingredient of the brick earth which enables the brick to retain shape. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக் எர்த்தில் அதாவது கிளேயில் எந்த இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பிரிக்கு வந்து அப்படியே அந்த ஷேப் வந்து கொடுத்து அந்த ஷேப்பை வந்து மாற்றாமல் அந்த ஷேப்பை அப்படியே ரிட்டைன் பண்ணி வச்சுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளேயில் வந்து பார்த்தோன்னா எந்த இன்க்ரீடியன்ட் வந்து அந்த பிரிக்குக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்குன்னு பார்த்தோன்னா சிலிக்கா தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி சிலிக்கா வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the number of compartment in Hoffman's clean is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளினில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹாஃப்மேன்ஸ் கிளின்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்போ ஹாஃப்மேன்ஸ் கிளின் அப்படின்றது என்னென்னா, இது எப்போவுமே இந்த கிளினை வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. சர்க்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும், கண்டினியூஸாக வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கக்கூடிய கிளின் வந்து இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளின்னு. ஸோ இது வந்து சர்க்குலர் கண்டினியூஸ் கிளின். இதில் வந்து எத்தனை சேம்பராக வந்து பிரிச்சிருப்பாங்க பார்த்தோன்னா 8 to 24 சேம்பர்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நடுவில் வந்து சிம்னி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹாஃப்மேன் கிளினை தான் வந்து பார்த்தோன்னா 12 கம்பார்ட்மெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, பிரித்து 12 கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து ஃபயரிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கும், இன்னொரு செக்ஷனில் கண்டினியூஸாக கூலிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளின்னு. ஸோ இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளினில் வந்து பார்த்தோன்னா 12 கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். அந்த 12 கம்பார்ட்மெண்ட்டோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா லென்த் வந்து 12 மீட்டரும், வித் வந்து 5 மீட்டரும், ஹைட் வந்து 2.5 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளினை வந்து ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஹாஃப்மேன்ஸ் கிளின். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளினில் எத்தனை நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனைன்னு பார்த்தோன்னா 12. ஸோ இப்போ ஆப்ஷன் டி 12 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is burnt in the Hoffman's kiln during the process of manufacturing? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறதுக்காக இந்த ஹாஃப்மேன் கிளினில் வச்சு நம்ம பர்னிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4ல் இந்த ஹாஃப்மேன் கிளினில் வச்சு பர்ன் பண்ணக்கூடிய
ஸோ எந்த மெட்டீரியல் நம்ம இந்த ஹாஃப்மேன் கிளீனில் வச்சு பர்ன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் தான். ஸோ இந்த பிரிக்ஸ் தான் நம்ம வந்து ஹாஃப்மேன் கிளீனில் வச்சு பர்ன் பண்ணி அந்த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி பிரிக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். பிரிக்ஸ் வந்து பர்ன் பண்ணக்கூடிய டைப்னு பார்த்தோன்னா 2 டைப்பாக வந்து பர்ன் பண்ணுறோம். ஒன்று வந்து கிளாம்ப் மூலமாகவும் ஒன்று கிளின் மூலமாகவும். இந்த கிளினை தான் வந்து ஃபர்தராக இன்னும் 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டர்மீடியட் கிளின் அப்படின்னு சொல்லியும் கண்டினியூஸ் கிளின் அப்படின்னு சொல்லி இந்த கிளினை வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இந்த கண்டினியூஸ் கிளினை தான் வந்து ஃபர்தராக இன்னும் 2 டைப்பாக டிவைட் பண்ணி புல் ஸ்டென்ச் கிளின் அப்படின்னு சொல்லியும் ஹாஃப்மேன்ஸ் கிளின் அப்படின்னு சொல்லி இந்த 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிரிக்கோட பர்னிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிளின் விச் மே ஒர்க் ரெகுலர்லி த்ரூ அவுட் த இயர் இஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டைப் ஆஃப் கிளின் வந்து வருஷம் பூரா த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாகவே வந்து ரெகுலராக ஒர்க் ஆகக்கூடிய கிளின் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் கிளின் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஹாஃப்மேன்ஸ் கிளின் தான். ஸோ ஹாஃப்மேன்ஸ் கிளின் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கிளின் ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இது வந்து சர்க்குலர் ஷேப்பில் வந்துருக்கும். நிறைய சேம்பர்ஸ் வந்து இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளினில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெரிய பெரிய வால்ஸாக வந்திருக்கும். நடுவில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் சிம்னி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக வந்து ரெகுலராக ஒர்க் ஆகக்கூடிய கிளீன் வந்து எது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எந்த கிளீன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாஃப்மேன்ஸ் கிளீன். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a special type of brick which gives maximum amount of ventilation throughout its cylindrical holes. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக் வந்து இருக்குது. அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து நிறைய சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பிரிக்கில் இந்த மாதிரி நிறையா சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஹோல்ஸ் மூலமாக வந்து பார்த்தோன்னா நிறையா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வென்டிலேஷன் வந்து அந்த பிரிக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த பிரிக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிரிக் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ். ஸோ அந்த பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் தான் வந்து பிரிக்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக்கு. அதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கிறனால மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வென்டிலேஷன் வந்து இந்த பிரிக்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா லைட் வெயிட்டாக வந்து இருக்கும். அதில் வந்து கிளேயோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வென்டிலேஷன் வந்து கிடைக்கக்கூடிய பிரிக் வந்து எது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எந்த பிரிக்குன்னு பார்த்தோன்னா பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the deposit on the surface of brick caused by alternate wetting and drying is called. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஒரு டெபாசிட் வந்து நடக்குது. அந்த டெபாசிட் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆல்டர்னேட்டிவாக வந்து வெட் ஆகிறதும் ட்ரை ஆகிறதும் மாற்றி மாற்றி வந்து பண்ணுறதுனால அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஒரு டெபாசிட் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த டெபாசிட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டெபாசிட் பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ். ஸோ எஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது ஒரு கிறிஸ்டலைன் இல்லைனாட்டி கிறிஸ்டல் சால்ட்டு இல்லாட்டி ஒரு பவுடராக இந்த சால்ட் வந்து இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிரிக்கில் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு சர்ஃபேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா காங்கிரீட்டில், பிரிக்கில், நேச்சுரல் ஸ்டோனோட சர்ஃபேஸ்லாம் வந்து இந்த சால்ட் கண்டென்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து வெட்டிங்கும் ட்ரையிங்கும் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்ஸில் வந்து பிரிக்கோட சர்ஃபேஸில் டெபாசிட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோன்னா ஆல்டர்னேட் வெட் பண்ணுறதுனாலையும் ட்ரை பண்ணுறதுனாலையும். ஸோ அந்த டெபாசிட் பேர் என்னென்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏ எஃப்ளோரசன்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the depression provided at the top of the brick is called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் டாப் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிப்ரெஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிப்ரெஷன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அந்த டிப்ரெஷன் பேர் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ராக். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஃப்ராக் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாமா பிரிக்ஸ் ஆர். ஸோ ஜாமா பிரிக்ஸ்னால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஜாமா பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து ஓவர் பர்ன்ட் பிரிக்காகவும் இர்ரெகுலர் ஷேப்லேயும் வந்து இந்த ஜாமா பிரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when bricks are to be used at a site, a fall test is a quick way to assess the strength of the bricks. In this test, the brick should not break when it is dropped on hard ground from a higher off. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து இந்த சைட்டில் வந்து பிரிக் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சைட்டில் வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட் வந்து என்ன டெஸ்ட் பார்த்தோன்னா அந்த டெஸ்ட் பேர் வந்து ஃபால் டெஸ்ட்.
ஸோ ஃபால் டெஸ்ட் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பிரிக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத குயிக்காக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ஃபால் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன வந்து இந்த டெஸ்ட் வந்து பொதுவாக எப்படி வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த பிரிக்கை வந்து ஒரு சர்டைன் ஹைட்டில் இருந்து அந்த பிரிக்கை வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஹார்டான கிரவுண்ட் சர்ஃபேஸில் வந்து போடுவாங்க. அது அப்படி போடும்போது அந்த பிரிக் வந்து பிரேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய பிரிக்கு, குவாலிட்டியான பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஃபால் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மீட்டர் ஹைட்டில் இருந்து இந்த பிரிக்கை வந்து போடும்போது அந்த பிரிக் வந்து உடையாமல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ மீட்டர்னு பார்த்தோன்னா 1 மீட்டர் ஹைட்டில் இருந்து போடும்போது இந்த ஹார்டான கிரவுண்ட் சர்ஃபேஸில் போடும்போது அந்த பிரிக் வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 1 மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நல்ல குட் பிரிக் எர்த்தாக வந்து இருந்துச்சுன்னா, ஸோ அந்த குட் பிரிக் எர்த்தை இப்போ நம்ம டெம்பரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெம்பரிங் ப்ராசஸில் வந்து பக் மில்லில் வச்சு கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரிக் எர்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரோல் வந்து பண்ணி பார்க்குறோம். ஸோ ஸ்மால் லெவலில் பிரிக் எடுத்து அது வந்து ரோல் பண்ணுறோம். அந்த ரோல் வந்து எப்படி இருக்கணும்னா பிரேக்கேஜ் ஆகாமல் வந்து இருக்கணும். ஸோ ஸ்மால் த்ரெட் மாதிரி அந்த பிரிக்கை வந்து நம்ம ரோல் பண்ணி பார்க்கும்போது அது பிரேக்கேஜ் ஆகக்கூடாது. அது எவ்வளோ டயமீட்டரில் வந்து இருக்கணும்னா 3 mm டயமீட்டரில். ஸோ 3 mm டயமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ரோல் பண்ணும்போது அப்படி பிரேக்கேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம டெம்பரிங் ப்ராசஸ் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த பிரிக்கில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி வந்து பார்த்தோன்னா பிரிக்கோட லென்த்தை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பிரிக்கோட லென்த்தை வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி எத்தனை பிரிக்ஸ் எடுத்து அந்த பிரிக்கோட லென்த் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா 20 பிரிக்ஸ் எடுத்து இந்த பிரிக்கோட லென்த் வந்து எல்லாம் கரெக்டாக வந்துருக்கா அப்படின்றத இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பர்ன்ட் கிளே பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸோட வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும்னா 15% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Which of the following is the correct reason for soaking the brick in water before its use? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பிரிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரில் வந்து சோக் பண்ணி வைக்கிறோம், இம்மர்ஸ் பண்ணி வந்து வைக்கிறோம். அது எதுக்காக வந்து வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த பிரிக்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பிரிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிக் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிக்கை நம்ம வாட்டரில் வந்து சோக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ ஃபார் ப்ரிவென்டிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் வாட்டர் பை பிரிக்ஸ். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following brick is suitable for the high class brick masonry? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த நாளில் எந்த டைப் ஆஃப் பிரிக் வந்து ஹை கிளாஸ் பிரிக் மேசன்ட்ரிக்கு வந்து அந்த ஒர்க்குக்கு வந்து ஸோ ஹை கிளாஸ் பிரிக் ஒர்க் வந்து செய்கிறதுக்கு எந்த டைப் ஆஃப் பிரிக் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹை கிளாஸ் பிரிக் மேசன்ட்ரி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணணும்னா எந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா மாடுலர் பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in the composition of a good bricks the total content of silt and clay by weight should not be less than. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ நல்ல குட் பிரிக்ஸாக வந்து இருந்துச்சுன்னா குட் பிரிக்ஸில் இந்த சில்ட் கண்டென்ட்டும் க்ளே கண்டென்ட்டும் எவ்வளோ டோட்டல் பர்சன்டேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஐஎஸ் கோட் படி இந்த சில்ட் கண்டென்ட்டும் க்ளே கண்டென்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும்னா க்ளே வந்து அந்த மாஸில் அந்த க்ளே மாஸில் வந்து 20 to 30% வந்து இருக்கணும், சில்ட் வந்து 20 to 35%, சாண்ட் வந்து 35 to 50%. ஸோ அப்போ பொதுவாக இந்த டோட்டல் கண்டென்ட்டில் க்ளே அண்ட் சில்ட்டோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 50% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த பிரிக் காம்போசிஷனில் நல்ல பிரிக்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து சில்ட் கண்டென்ட்டும் க்ளே கண்டென்ட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்கணும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 50% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், as per IS 1077/1992 what is the minimum acceptable compressive strength of any class of burnt clay bricks in dry state? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஐஎஸ் கோடு படி இந்த மினிமமாக ஸோ எந்த கிளாஸ் ஆஃப் பர்ன்ட் கிளே பிரிக்ஸாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து அந்த பிரிக்குக்கு மினிமமாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஐஎஸ் கோட் படி எந்த கிளாஸ் பிரிக்காக இருந்தாலும் பர்ன்ட் கிளே பிரிக்காக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து மினிமமாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 3.5 மெகாபாஸ்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து முக்கியமான கொஷின் ஆன்சர் வந்து பிரிக் டாப்பிக்கில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.